பசங்களா, நான் இன்னைக்கு உங்களுக்கு டைனோசரை பத்தின கதை சொல்ல போறேன். 1000 வருடங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்த ஒரு அழகான நதிக்கு பக்கத்துல ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டுல நிறைய பெரிய பெரிய டைனோசர்ஸ் இருந்துச்சு. அதுல சில டைனோசர்ஸ் சைவமா இருந்துச்சு. அதுங்களோட ஆகாரம் மரம் செடி கொடிகள் மட்டும்தான். சில டைனோசர்கள் அசைவமா இருந்துச்சு. அதனால அங்க இருந்த சின்ன சின்ன மிருகங்கள்லாம் வேட்டையாடி சாப்பிட்டுச்சு. காட்டுக்கு பக்கத்துல ஓடிட்டு இருக்க நதியில தான் எல்லா காட்டு விலங்குகளும் தண்ணி குடிக்க வரும். நதியோட அந்த பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சு. ஒரு நாள் சோனு தன்னோட நண்பர்களோட நதிக்கு பக்கத்துல ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருந்தான். அப்போ அந்த நதியில சோனுக்கு நண்பரான ஒரு டால்பின் அங்க சந்தோஷமா குதிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஹே சோனு, நான் உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கேன். ஹாய் சோனு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க டால்பின்? நானும் நல்லா இருக்கேன். நான் உனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றதுக்கு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னோட நண்பன் டைனோசர் உன்னை பார்க்க வர போறான். ஹே ஹே! நண்பர்களே, இங்க பாருங்க யாரு வந்திருக்காங்கன்னு. காட்டுக்குள்ள இருந்து என் நண்பன் டைனோசர் என்ன பாக்குறதுக்காக வந்திருக்கான். சோனு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த டைனோசர் நம்மள திங்காதுல்ல? பயப்படாதீங்க நண்பர்களே, நான் சோனுவோட ஃப்ரெண்டு. நான் உங்களை ஒன்னும் பண்ண மாட்டேன். இன்னையில இருந்து நானும் உங்களுக்கு ஃப்ரெண்டு தான். சோனுக்கு அப்படியே அப்படிதான். நீ இவ்வளவு நாளா என்ன ஏன் பார்க்க வரல நண்பனே? என்னைய மன்னிச்சிரு நண்பா. நான் இனிமே உன்னை தினமும் பார்க்க வருவேன். இந்த டைனோசர் நாளைக்கும் வருமா? நாளைக்கு நான் மத்த வேட்டைக்காரங்களையும் கூட்டிட்டு வந்து நாங்க ஒன்னா சேர்ந்து இந்த டைனோசரை புடிச்சிடுறோம். சரிங்க நண்பர்களே, நான் இப்ப வீட்டுக்கு போகணும். என்னோட மனைவி எனக்காக வீட்டுல காத்துக்கிட்டு இருப்பாங்க. பாய் டைனோசர். ஏ சோனு, நம்ம நண்பன் டைனோசர் எப்ப வருவான்? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். எல்லாரும் தயாரா இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த டைனோசர் இங்க வந்துரும். அந்த டைனோசர் வந்ததும் இந்த வலைய அது மேல வீசிடுறேன். அப்போ அதை நம்ம ஈஸியா புடிச்சிடலாம். ஆமா, அதுக்கப்புறம் நாம அதை ஒரு சர்க்கஸ்காரனுக்கு வித்துடலாம். அங்க பாரு, நம்ம நண்பன் வண்டித்திருக்கான். நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம் டைனோசர். சரி வாங்க, நம்ம எல்லாரும் ஃபுட்பால் விளையாடலாம். சோனு அவனோட நண்பர்கள் அந்த டைனோசரும் சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வேட்டைக்காரங்க நல்ல நேரம் வர வரைக்கும் காத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்துல பால் வேட்டைக்காரன் பக்கத்துல வந்துச்சு. அந்த பால் எடுக்க டைனோசர் போகும்போது இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு அந்த வேட்டைக்காரன் அவனோட கன் எடுத்து சுட்டு வலைய போட்டான். அந்த வலையில டைனோசர் சோகமா மாட்டிக்கிச்சு. அந்த வலையில இருந்து தப்பிக்கிறதுக்கு டைனோசர் எவ்வளவோ முயற்சி பண்ணிச்சு. சோனு, என்ன காப்பாத்து. இந்த வேட்டைக்காரன் என்ன புடிச்சிட்டா. சோனு, வந்து என்ன காப்பாத்து, காப்பாத்து. நிறுத்துங்க, நான் சொல்றேன்ல, நிறுத்துங்க, இல்லைன்னா உங்களை சுற்றுவேன். என் பேரு ஜெயகாந்த் காரியே. என் வழியில யாரும் குறுக்கிடாதீங்க. நான் ரொம்ப கோவக்காரன். இல்லைன்னா டைனோசரை நான் இப்பவே கொன்னுருவேன். ஏன்னா நான் கோவக்காரன். இப்ப இந்த இடத்தை விட்டு ஓடிப்பாங்க. ஏன்னா நான் கோவக்காரன். உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்ல. உனக்கு தைரியம் இருந்தா சுட்டு பாரு. நானும் கோவக்காரன் தான். உனக்கு தைரியம் இருந்தா டைனோசரை கொன்னு பாரு. நானும் கோவக்காரன் தான். என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடி போயிடு. நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. என் முன்னாடி உன் பாச்சாலாம் பலிக்காது. துப்பாக்கிய கையில வச்சு மிரட்டிட்டு இருந்தா பத்தாது. அதுக்குள்ள குண்ட போட்டு சுடவும் தெரியணும். பேச்சாலேயே மடக்கிடலான்னு நினைச்சா அது உன்னோட தப்பு கணக்கு. இந்த மொத்த கிராமமும் எங்களுது. இந்த கிராமத்தோட ஜெய்கான் ஷிகாரி நான் தான். தப்பிச்சு ஓடிடு என் நண்பனே, தப்பிச்சு ஓடிடு. நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட நண்பனே. இந்த உதவியை நான் என்னைக்குமே வாழ்க்கையில மறக்க மாட்டேன். அந்த சம்பவம் நடந்து 6 நாளா அந்த டைனோசர் வருன்னு சோனுவும் அவனோட நண்பர்களும் காலையில இருந்து மாலை வர காத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த டைனோசர் வராதனால சோனு ரொம்ப கவலையா இருந்தான். ஏ சோனு, இந்த டைனோசர் நம்மள இனிமே பார்க்க வராதா? தெரியலையே. அதுக்காக காத்திருந்து காத்திருந்து 7 நாள் ஆயிப்போச்சு. நமக்கு என்னமோ வேணாம், அத காட்டுக்குள்ள போய் பார்க்கலான்னு தோணுது. இல்ல இல்ல,
அங்க நிறைய ஆபத்துகள் இருக்கும். காட்டுக்குள்ள மனுஷங்களை சாப்பிடுற நிறைய டைனோசர்ஸும் இருக்கும். அதனால அங்க நான் தனியாவே போறேன். நீ தனியாலாம் போவாத சோனு. அந்த மனுஷங்களை சாப்பிட்ற டைனோசர் உன்னையும் தின்னுத போடு. நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா போய் தானே ஆகணும். நான் கண்டிப்பா போவேன், நிச்சயமா போவேன். ஆனா உன்னால இந்த நதியை எப்படி கடக்க முடியும்? அந்த டால்பின் அவரை வச்சு அதோட முதுகுல ஏறி போவேன். சோனு அந்த டைனோசரை பார்க்கறதுக்காக தன்னோட நண்பன் டால்பினோட முதுகுல உட்காந்துக்கிட்டு போனான். அவன் நம்பிக்கையா இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 2 பேரும் காட்டு பக்கத்துல இருக்கிற நதிக்கரைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுக்காக உனக்கு நான் நன்றி சொல்றேன். நன்றி இல்ல, என்ன மன்னிச்சுடு. என்னால உன் கூட காட்டுக்குள்ள வர முடியாது. நான் மீனா இருக்கிறதுனால தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர முடியாது. ஐம் சாரி. இங்க பாரு, நண்பர்களுக்குள்ள சாரியும் கிடையாது, தேங்க்யூவும் கிடையாது. எவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் நான் சமாளிச்சிடுவேன். நீ கவலையப்படாத சனோரிட்டா. சரி, நான் கிளம்புறேன். நீ ரொம்ப நல்லவன் சோனு. நீ மறுபடியும் கிளம்பும் போது ஒரு குரல் கொடு. நான் ஓடி வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். பாய் டால்பின். டைனோசர், டைனோசர், நான் உன்னை பாக்குறதுக்காக காட்டுக்குள்ள வந்திருக்கேன். நீ எங்க இருக்க டைனோசர்? டைனோசர், டைனோசர். சோனு கத்தி கத்தி தன்னோட நண்பன் டைனோசரை கூப்பிட்டுட்டு இருந்தா. ஆனா காட்டுக்குள்ள இருந்த கொடூரமான கெட்ட டைனோசர் சோனுவை நோக்கி வந்துச்சு. என்ன கூப்பிட்டியா பொடி பயல? இதோ பாரு, நான் வந்துட்டேன். இல்ல இல்ல, நான் என்னோட நண்பன் டைனோசரை தான் கூப்பிட்டேன். ஆனா நீ என்னோட நண்பன் இல்லையே. என் பேரு கப்பர் சிங். அது மட்டும் இல்லாம இந்த காட்டோட பாஸ் நானு. நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன். நான் ரொம்ப நாளாச்சு மனுஷங்களை சாப்பிட்டு. இன்னைக்கு நான் ஒன்னதான் சாப்பிட போறேன் ஜாலியா. டைனோசர், 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 என்ன காப்பாத்து டைனோசர், என்ன காப்பாத்து டைனோசர். இது சோனுவோட குரலாச்சே. சோனு ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டான் போல. யாரா இருந்தாலும் என்ன பார்த்து பயந்து நடுங்குவாங்க. ராத்திரியில புலிக்குட்டி அழுதா கூட புலிக்குட்டியோட அம்மா கப்பர் சிங் வந்துருவான்னு தான் சொல்லும். அதை கேட்டு பயந்து அந்த குழந்தையும் தூங்கிடும். காடே என்னை பார்த்து பயப்படும் போது நீ மட்டும் இந்த காட்டுக்குள்ள வந்துட்டியா? டைனோசர், டைனோசர். எவன் ஒருத்தன் பயந்துட்டானோ அவன் அப்பவே செத்துட்டான். காப்பாத்து, காப்பாத்து. தம்பி, இந்த ஒட்டு மொத்த காட்டுலயும் உன்னை காப்பாத்த யாரும் வர மாட்டாங்க. நீ என்கிட்டதான் கடைசியில வந்தாகணும். நான் வருவேன். சோனுவை காப்பாத்துறதுக்கு அவனுடைய நண்பன் நான் வருவேன். சோனு, நீ ஒன்னும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். இலையும் செடியும் சாப்பிடுற டைனோசர் நீ எனக்கு சரி சமமா சண்டை போடுவியா? இப்ப நான் உன்னையும் அடிச்சு போட்டு சாப்பிட போறேன் பாரு. சோனு, நீ இங்கிருந்து ஓடிடு, நான் இவனை பாத்துக்கிறேன். ஆனா நான் உன்னை தனியா இங்க விட்டுட்டு எப்படி போவேன் நண்பனே? உன்னை காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை. நீ போயிரு. நான் போக மாட்டேன். உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், நீ இங்கிருந்து போயிரு. டால்பின், 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 டால்பின். சோனு சத்தத்தை கேட்டு அவனோட நண்பன் டால்பின் நதிக்கரைக்கு பக்கத்துல வேகமா வந்துச்சு. சோனு, சீக்கிரமா என்னோட முதுகுல உட்காந்துக்க. உடனே சோனு வேகமா அந்த டால்பினோட முதுகுல ஏறி உட்காந்துக்கிட்டான். அந்த டால்பின் வேகமா கிராமத்துக்கு போக ஆரம்பிச்சுது. என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி டால்பின். நட்புக்குள்ள சாரியும் இல்ல, நன்றியும் கிடையாது. இது நட்பு. உன்னை காப்பாத்துறது என்னோட கடமை. பசங்களா, எப்படி இருந்தது இந்த உண்மையான நட்பு கதை? ரொம்ப அருமையா இருந்தது சார், ரொம்ப அருமையா இருந்தது. இந்த கதையில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? சோனு, டைனோசர், அந்த டால்பினுமே நட்பின் கடமையை நிறைவேற்றினாங்க. அதே மாதிரி நாமளும் கடமையை நிறைவேற்றணும். நட்புக்கு உதவுவது தான் நல்ல நட்பு. சரியா சொன்ன. நாளைக்கு உங்களுக்கு வேற ஒரு அழகான கதையோட வரேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக்கும் ஷேரும் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.